ஆடிப்பட்டத்துக்கு கிழங்குகள் எதுவும் நான் நடவு பண்ணலங்க. சரின்னு 3 விதமான கிழங்குகள் எடுத்திருக்கேன். முதல்ல இஞ்சு, ரெண்டாவது மா இஞ்சு, மூணாவது வெள்ளை கஸ்தூரி மஞ்சள். வீட்டுல ஜன்னல் ஓரமா இதமான ஒரு வெயில் அடிக்கும் பாத்தீங்களா, அந்த வெயில் அடிக்கிற இடத்துல ஒரு தட்டுல இந்த இஞ்சி போட்டு வச்சாலே நாளடைவுல சுருங்கி சுருங்கி அதுல இருந்து முளைப்பு வரும். அது தரமான மண்கலவில எடுத்து வச்சு அறுவடை பண்ணலாம். ரெண்டாவது ஒரு முறை மண் சட்டில நிறைய மண்ணு நான் நிரப்பியிருக்கேன். புட்டு செய்யறோம் பாத்தீங்களா, அது மாதிரி இருக்கணும் அந்த மண்ணு. ஈரப்பதம் அதிகமா இருந்தா இஞ்சி அழுகிடும். அதுல தரமான இஞ்சை வச்சுட்டு மண்ணு போட்டு மூடிட்டு கையை போட்டு நல்லா அழுத்திடுங்க, காத்து போகாத வண்ணம். எப்ப மண்ணு காயுதோ அப்ப மட்டும் லைட்டா தண்ணி தெளிங்க. அதுல இருந்து இலை வரும், அதுல இருந்து கூட நீங்க எடுத்து வச்சு இஞ்சி அறுவடை பண்ணலாங்க. மா இஞ்சி நிறைய பேருக்கு நான் சேல்ஸ் பண்ணிட்டேங்க. அதனால என்கிட்ட தரமான மா இஞ்சி இல்ல, அதனால நான் மறுபடியும் வளர்க்குறேன். யாராவது கேட்பாங்க அப்படின்னு. வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க வீடியோ பார்த்துட்டு. ஆனா என்கிட்ட தரமானது இல்லாததுனால நான் கொடுக்கல. பாப்போம் இந்த தடவையாவது நல்ல வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் கிடைக்குதான்னு.